கோவை விஜிஎம் மருத்துவமனையில் அதிநவீன டிஸ்பெப்சியா சென்டர் துவக்கம். கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பில் விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நீண்டகால மேல்குடல் அறிகுறிகள், குறிப்பாக ஜீரண குறைபாடு தொடர்பான நோய்களை அறிவியல் அடிப்படையில் துல்லியமாக மதிப்பீடு செய்து சிகிச்சை அளிக்கும் புதிய முன்னேற்றமாக இந்த சென்டர் அமைந்துள்ளது. வணக்கம், நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், சேர்மன் விஜிஎம் மருத்துவமனை கோவை. இன்று விஜிஎம் மருத்துவமனைக்கு தமிழகத்திற்கே ஒரு அருமையான நாள். விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள் லானா அவர்கள், இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற திரு முபாரக்கி அவர்கள், டாக்டர் கிருஷ்ணன் ஜாக்ஸ் செல்லமாக அழைக்கப்படுகின்ற டாக்டர் ஜாக்ஸ் முன்னாள் அமைச்சர் அவர்கள், 3 பேரும் இன்னைக்கு இந்த டிஸ்பெப்சியா விஜிஎம் டிஸ்பெப்சியா மையத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று நான் குறிப்பிட்டேன் என்றால், நிறைய நோயாளிகளுக்கு அஜீரண கோளாறு இருக்கின்ற வயிற்று வலி, வாய்வு தொல்லை, வயிறு பொறுமல், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் அல்ட்ராசவுண்ட் மட்டுமே பல மருத்துவமனைகளும் செய்கின்றனர். அந்த டெஸ்டில் நார்மலாக இருக்குது, இதை தவறும் அதில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு ஏதோ மருந்து எழுதி கொடுத்து அவங்கள அனுப்பி ஃபாலோ அப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறணும். டிஸ்பெப்சியா, அதாவது எண்டாஸ்கோபி, அல்ட்ராசவுண்டில் ஒன்றும் இல்லைன்னா அடுத்தது இத்தனை கேட்ஜெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். நிறைய நோயாளிகளை கடந்த பல ஆண்டுகளாக நான் பார்த்து வந்திருக்கின்றேன். ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா என்பது தான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஆஃப் த டைம்ஸ் நான் 100% குணப்படுத்த முடியும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் 80% நோயாளிகளுக்கு காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை அளிக்க முடியும். அந்த மிச்சம் இருக்கிற 20% கூட நம்ம மன ரீதியாகவும் இல்லைன்னா அவங்க குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவினால இருக்கலாம். அதில் இப்போ என்ன பண்ணோன்னா கட் மைக்ரோபயம் அனாலிசிஸ் பண்ணி குடலில் எவ்வளவு கெட்ட பாக்டீரியா இருக்குது, நல்ல பாக்டீரியா இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு நமது பாரம்பரிய உணவு முறைகளை கொடுத்து நல்ல பாக்டீரியாவை மேலே கொண்டு வரத்துக்கும் கெட்ட பாக்டீரியாவை கீழே கொண்டு போகிறதுக்கும் நாம் இன்றைக்கி பயோ மேனிப்புலேஷனே பண்ண முடியும். இதனால் பல நோய்களுக்கு நாம் தீர்வு காண முடியும். அதனால் இந்த விஜிஎம் டிஸ்பெப்சியா மையம் விஜிஎம் மருத்துவமனையில் ஒரு மிக அழகான துவக்கமாக அமைந்திருக்கின்றது. நிறைய நோயாளிகள் பயன்பெற்று இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அலேனா அவர்கள், முபாரக்கி அவர்கள், ஜாக்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கூட நம்ம இந்தியாவையும் டைப் பண்ணி நிறைய டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியாலையும் நிறைய ரிசர்ச்சுக்காகவும் நம்ம விஜிஎம் மருத்துவமனை கூட டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு பரிபூர்ண சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது கண்டிப்பாக நம்ம லைக் இட்ஸ் அ பேஸ்கெட் ஆஃப் ஆரஞ்சஸ் ஆப்பிள்ஸ். அதனால் ஒரு நோயினால் வரதில்லை. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அல்சரிங்கிற பாக்டீரியாவில் வரலாம், இல்லை மருந்துகளால் வரலாம், இல்லை புகைப்பிடித்தலால் வரலாம், பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. வருதுன்னு சொல்ல முடியாது. டிஸ்பெப்சியாங்கிறது பல நோய்களோட அறிகுறி. இட்ஸ் a symptom and not a disease. It's not a disease, it's a symptom of diseases. Absolutely. ஏன்னா வயது ஆக ஆக குடலில் இருக்கிற பாக்டீரியெல்லாம் மாறுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பழைய சுடு தண்ணி, மோர், கொஞ்சம் வெந்தயம் இதை டெய்லி சாப்பிட்டாலே நமக்கு நல்ல பாக்டீரியா குடலில் உருவாகுது. அதெல்லாமல் நைட்டில் 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் 5 மில்லிகிராம் மிளகு பொடி பேரியர் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா அந்த குடலில் இருக்கிற செல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும். அதில் கேப் இருந்தால் கெட்ட பாக்டீரியாவோ அதனோட ப்ராடக்ட்ஸோ உள்ளே போகும். அப்போ பல நோய்கள், ரைட் ஃப்ரம் அல்சைமர்ஸ் டிசீஸ் அலோபேசியாலேருந்து கோலன் கேன்சர் வரலாம், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிஸார்டர்ஸ், எனி ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா. அதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரெஸ் கொடுத்துருக்கேன். இதில் உருவாகலாம். ஸோ அதனால் நம்ம பாரம்பரிய உணவு முறைகள், இந்த ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிட்டு அல்ட்ரா ப்ராசஸ் அதெல்லாம் குறைச்சி நம்ம நம்ம பாரம்பரிய உணவு எளிமையாக இருக்கணும்.
கலப்படம் இல்லாமல் இருக்கணும், ரசாயன கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி உணவுகள் உட்கொள்ளும் பொழுது நம்ம குடல் பல நோய்களுக்கும் நம்ம தீர்வு காண முடியும்.